அனைவருக்கும் வணக்கம். ஐம் டாக்டர் நந்தினி. இன்றைக்கி நம்ம கேண்டில் வேக்சிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். கேண்டில் வேக்சிங் ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ நான் போடுறேன். யார் யாருக்கு என்னென்ன ரெசனேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். ஓகே, கண்டிப்பாக யாரோ இதில் ஜூக்கு போகணும், டர்ட்டில் பார்க்கணும், க்ரோக்கடைல் பார்க் இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக ஜூக்கு போகிற பிளானிங் இந்த வீக்கில் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணுவீங்க ஃபேமிலி ட்ரிப்போடு. ஒரு சிலர் புதுசாக நியூ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் தட் பிஸ்னஸ் வந்து ரிலேட்டட் டு ஸ்டோன்ஸ், கிரானைட் இந்த மாதிரி இது வேணாலும் சம்திங் ரிலேட்டட் டு ஸ்டோன்ஸ், மார்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிலர் பெட் அனிமல்ஸ் வந்து வளர்த்துறீங்க. கேட் எஸ்பெஷலி வந்துட்டு கேட்டு. கண்டிப்பாக கேட் வளர்த்துறவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் அந்த கேட்டுக்கு இருக்குது அப்படின்னாலும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனாலும் ஓகே, இட் வில் பி ஃபைன். அண்ட் ஃபார் சம் இட்ஸ் ஃபிஷ் வந்துட்டு சம்திங் இட்ஸ் டெட் ஃபிஷ் நினைக்கிறேன். சம்திங் இட்ஸ் டெட் ஃபிஷ். அது எதுக்காக காட்டுறது? இட்ஸ் ஃபிஷ். அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பிளாக தான் இருக்குது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அண்டு சம் பீப்புள் வந்துட்டு ஏஞ்சல் ரீடிங் பற்றி கற்றுக்கிறவங்க இருக்காங்க. டேரோ ரீடிங்ஸ் அண்ட் ஏஞ்சல் ரீடிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. தாராளமாக பண்ணுங்கள். இட் பிரிங்ஸ் யூ அ பெட்டர் ஃப்யூச்சர். அண்ட் சம் பீப்புள் ரிகார்டிங் அ ஃபேன்சி ட்ரெஸ், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. மேபி ஸ்கூல் பிளானிங்காக இருக்கலாம். தெரியறதான்னு தெரியாது. ஓகே, ஃபைன். இது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இது யாருமே ஹர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஜஸ்ட் என்ஜாய் த ரீடிங். அண்ட் சம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், எஸ்பெஷலி ஃபுட்பால் ஆர் பாஸ்கெட் பால் நல்லாயிருக்கும். தாராளமாக விளையாடலாம். பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். யூ கேன் வின். And some people worrying about a baby, especially a daughter. Nothing to worry. Everything will be in good luck, good way, good thing. பேபிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வரி பண்ணால் கூட அது செட்டில் ஆகிடும். நல்லா தான் இருப்பாங்க. டோன்ட் வரி. அண்ட் ஒரு சிலர் கால பைரவருக்கு தேய்பிரி அஷ்டமியில் வேண்டுதல்லாம் செலுத்திட்டு வந்திருக்கீங்க. ஸோ இட் இஸ் அ குட் திங். உங்களுக்கு ஃபேமிலிக்கு எந்த வேண்டுதலுக்காக நீங்கள் காலபைரவர் பூஜை பண்ணிங்களோ அது கண்டிப்பாக அந்த விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஃபார் சம் இட்ஸ் ட்வின் பேபிஸை பற்றி பேசுது. ஓகே, கூல். ஒன் பாய் அண்ட் ஒன் கேர்ள் பற்றி பேசுது. குட். நல்ல ஒரு குட் சைன் தான். அண்ட் ஃபார் சம் இட்ஸ் ரிலேட்டட் டு மேரேஜ். இது வரைக்கும் பையன் இல்லை மாப்பிள்ளை இல்லை பொண்ணு கிடைக்கலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு வித்தின் 3 months இட் வில் கெட் செட்டில்ட்.
அண்ட் ஃபார் சம் மணி வந்துட்டு பேங்க்கில் நிற்கவே மாட்டேங்குது, ஈஸியாக செலவாயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன் எவ்ரி ஃப்ரைடே லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள், கண்டிப்பாக தங்கும், பணம் தங்கும். ஒரு சிலருக்கு அப்ராட் ட்ராவல் இருக்குது, இல்லை வித்தின் அதர் சிட்டி, இந்த அதாவது நாட்டுக்குள்ளாரி ஒரு கண்ட்ரி, வித்தின் கண்ட்ரிக்குள்ளாரி அதர் ஸ்டேட் அதர் சிட்டி ட்ராவல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இட் கேன் பி ரிலேட்டட் டு ஸ்டடீஸ் ஆர் பிஸ்னஸ். Somebody is worrying about their career, the project, or a new thing, new beginning, expecting the new beginnings. It will happen in 2025. உங்களுக்கு புதுசாக ஒரு ஆரம்ப புள்ளி உங்கள் லைஃப்பில் இருக்கணும், புது லைஃப்பாக இருக்கணும், புது பிஸ்னஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2025 தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஃபார் சம் நிறைய பேர் டவுட்டோடையே பார்க்குறவங்க, இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க இருக்காங்க. ஃபார் தெம் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், டேக் வாட் ரெசனேட்ஸ். இது என்ன ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்கிப் அவுட் த வீடியோ. And some wants to learn this candle wax prediction. Good. Okay. And somebody is expecting நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் அ மிராக்கிள். உங்களுக்கு அந்த மிராக்கிள் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். And somebody is going to visit elephant soon. And somebody is into research. நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், அதில் வந்து உங்களுக்கு ஷைனிங் ஸ்டாராக வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இட் வில் ஹேப்பன். அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பெட்டராகவே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் somebody is worrying about their love, ரிலேஷன்ஷிப், பார்ட்னர்ஷிப். 3 monthsக்கு மேலே நல்லாயிருக்கும். யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு somebody is worrying related to that கன்சிஸ்ட், இந்த மாதிரி யூட்ரஸ் ப்ராப்ளம், கன்சீவ் ப்ராப்ளம் நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இது 2025 you will be cured. அண்ட் somebody is worrying about caring, அதாவது யாருமே நம்மளை கேர் பண்ணுறதில்ல, நமக்கு லவ் இல்லை, சப்போர்ட் இல்லை நினைக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் பிலீவ் தட் யூ ஆர் அ கிரேட் சப்போர்ட்டர் ஃபார் யூ அண்ட் யூ ஆர் அ செல்ஃப் மோட்டிவேட்டர். somebody is worrying about என்ன பிந்தி வைக்கலாம், பொட்டு என்ன வைக்கலாம், எந்த பொட்டு வைக்கச்சா நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். மேபி டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் ஆர் ரெட், அதை பற்றி யோசிக்கிறவங்க இருக்காங்க. டேக் வாட் ரெசனேட்ஸ் அண்ட் ப்ளீஸ் லீவ் த கமெண்ட். ஓகே. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்றைக்கோட கேண்டில் பேக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூட்ரஸ் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ், அதுக்கு ரிலேட்டடாக வர்றது தான் நிறைய இருக்குது. நத்திங் டு வரி. 2025 everything will be cured and it's on process. Take medications. And somebody is worrying about particular person in their family. அதாவது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி வரி பண்ணுறாங்க. இட் மே பி பிகாஸ் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் ஆர் ஆக்சிடெண்ட் ரீசெண்ட்லி வாட் எவர் ஹேட் ஹேப்பன்ட்.
and somebody needs to take diet, proper diet நீங்கள் எடுத்துக்கணும். ப்ராப்பர் ப்ரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய தெரபிஸ்ட்டை போய் பாருங்கள். டெஃபினெட்லி யூ கேன் லூஸ் யுவர் வெயிட். இதில் ஒருத்தங்க மிகப்பெரிய ஷைனிங் ஸ்டாராக வர போகிறாங்க. மேபி தே கேன் பி ஆக்டர் ஆர் யூ கேன் பி ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் ஆர் ரிலேட்டட் டு சினி ஃபீல்ட் ஆர் டிரெக்டர், சம்வன் மிகப்பெரிய ஒரு ஷைனிங் ஸ்டாராக ஒரு செலிப்ரிட்டியாக வரதுக்கான தருணம். இன்னும் பெரிய அளவில் ரீச் பண்ணுவீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். somebody is expecting the remedy for financial problem. அதாவது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்க்கு ரெமெடி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கவங்க இருக்கீங்க. ஓகே, வியாழக்கிழமைனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா குபேரலக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக இட் வில் செட்டில். நீங்கள் கேட்ட ஃபினான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் அவங்களோட வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ் இல்லை வேஸ்டேஜ், இது எல்லாத்தையுமே வேஸ்டேஜ் அப்படின்னாலே நெகட்டிவிட்டி தான். டீக்ளட்டர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டீக்ளட்டர் அப்படின்னா தேவையில்லாததை தூக்கி போட்டுருங்க, இல்லை எங்கேயாவது போய் வச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் சுகர், டயபெட்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்க ஆப்பிள் சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேட்டால் ஆஸ் பர் த ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி யோசனையெல்லாம் ஒரு சில தாட்ஸ் வந்துட்டு ஒரு சிலருக்கு இருக்கும். தாராளமாக சாப்பிடுங்க. டாக்டர்ஸை கேட்டு தான் சாப்பிட்ணுன்னா தாராளமாக யூ கேன் ஆஸ்க் தேம். அண்ட் somebody wants to become a mentor or teacher or public speaker, something related to speech, communication. கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக பேசுவீங்க. உங்களுடைய ஸ்பீச் எல்லாருமே கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறத லிசன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமையும் இருக்குது. ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக உங்களுக்கு டேலண்ட் இருக்குது. நீங்கள் உங்களோட ஸ்பீச் கண்டிப்பாக வெளியில் வரும், தெரியும். somebody is related to art. நிறைய பேர் வந்துட்டு வரைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது விநாயகர் படம் வரைஞ்சிருப்பீங்க, இல்லை எஸ்பெஷலி விநாயகர். அது இன்னும் ஆனால் அந்த ஆர்ட் ஸ்கில் அப்படியே நீங்கள் மூடி வச்சுருப்பீங்க. திரும்ப அது வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணியிருக்க மாட்டீங்க. ப்ளீஸ் டூ தட். கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் அப் பண்ணணும். திரும்ப அந்த ட்ராயிங், அந்த ஆர்ட்டெல்லாம் நீங்கள் வரையணும். அது உங்களுக்கு நல்ல குட் ஃப்யூச்சரை கொடுக்கும். அட்லீஸ்ட் யாருக்காவது சொல்லியாவது கொடுங்க. ஓகே, ஃபைன். ஓகே, இன்றைக்கி கேண்டில் வேக்ஸ் ப்ரடிக்ஷன் முடிஞ்சாச்சு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் லெட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி. தேங்க்யூ.